ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு கூட குறைவாக தான் வேலை கொடுத்தோம். ஆண்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலை தரேன். நீங்களே எங்கே கொடுத்தீங்க? இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை போக்குனீங்களா? இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு கனவு திட்டம் சொல்லி இன்றைக்கி அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு ஒரு வீடு இதை கொடுத்துட்டு என்ன சொல்கிறது, வீடு வேணால் வீடு வாங்கிக்கிங்க, வேலை வேணால் வேலை வாங்கிக்கிங்க, உதவித்தொகை வாங்கிக்கிங்க, முதிர்வு எல்லாமே வேணும். அப்போது 5 வருஷம் வாங்கின முன்னாடி என்னாச்சு? எல்லாம் கிழிச்சு போட்டிங்க. அதில் அதை முழுக்க ஏமாத்துகின்ற வகையில் இன்றைக்கி மக்கள் கனவு ஒரே கனவு காண்றோன்னா மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டிலே மலர வேண்டும், கோட்டை விட்டு ஸ்டாலின் வெளியேற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரே கனவு. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்படுங்கள். விரைந்து வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோழமை கட்சிகளுக்கும் தேடி தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பாரமிக்காரமற்ற பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்து கொண்டே இருக்கிறார். இதோ வந்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டே இருக்கிறார். எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். வாழ்க வாழ்க வாழ்கவே! புரட்சி தமிழர் வாழ்கவே!